அனைவருக்கும் காலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் மேடை முன் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் அவையினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இடையில திரு தாமோதரன் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோளை விடுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டு தீர்வுகள் தேடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு தீர்வுகள் நமக்குள்ளே என்ற புத்தகத்தை வழங்கிய திரு தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் அதை பதிப்பித்த கற்பகம் புத்தகாலய நிறுவனருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நேரடியாக என்னுடைய வேண்டுகோள் கிட்ட வந்துடுறேன். இந்த இந்த அறக்கட்டளையின் உறுப்பினராக நான் சமீபத்தில் தேர்வாயிருக்கிறேன். இந்த திருவிக்கா மூவா அறக்கட்டளை என்பது டாக்டர் மூவாவால் 1955 நிறுவப்பட்டது. திரு ஐயா முனைவர் திரு அருள் சொன்னது போல இந்த பள்ளியை நிறுவுவதற்காக டாக்டர் மூவா அவர்கள் கிராமமாக சென்று சுமார் 12,000 ரூபாயை நிதியை வசூல் செய்து அந்த நிதியின் மூலமாக தான் இந்த பள்ளியை துவக்கினார். இந்த பள்ளி சற்றேறக்குறைய 55 இருந்து இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு வந்துடுச்சு. இப்ப இந்த பள்ளியினுடைய இடம் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இடம். அப்ப மூவா கேட்டதுனால சலுகை விலையில கொடுத்தாங்க. ஆனா நாள்பட அரசாங்க அதிகாரிகளும் உயர் அதிகாரிகளும் பல்வேறு காரணங்களால இந்த குத்தகை அமௌண்ட்டை உயர்த்திக்கிட்டே இப்போ ஒரு தாழ முடியாத அளவுக்கு உயர்த்தி விட்டுருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த ஒரு பிரச்சனை. இதை சமீபத்தில் தமிழக அரசு 23ஆம் ஆண்டு அன்று தமிழக அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றோம். தமிழறிஞர் இருவர் நடத்தும் பெயரால் நடக்கும் பள்ளி அந்த அறக்கட்டளை பொது நோக்குடன் லாப நோக்கு இல்லாமல் நடைபெறும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறக்கட்டளை என்பதால் அரசாங்கம் மனமும் இந்த குத்தகையை நீட்டித்து தந்திருக்கிறது. அதற்காக தமிழக அரசுக்கு இந்த அறக்கட்டளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் இந்த அறக்கட்டளையின் இந்த இடத்திற்கான குத்தகை அமௌண்ட்டை நிர்ணயித்த போது சமீபத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றி சென்னை மாநகராட்சிக்கு மற்றும் விதிவிலக்கல்ல எல்லா நகராட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு கைட்லைன் வேல்யூல 3% அப்படின்னு நிர்ணயிச்சிட்டாங்க குத்தகை பாக்கிய. அப்படி பார்த்தா வெறும் 6 லட்சம் ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்த இந்த பள்ளிக்கு இன்று 40 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அது இல்லாம பள்ளியின் மாணவர்கள் இது இந்த பள்ளிக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை. சுமார் 2000 பேர் படிச்சுக்கிட்டு இருந்த இந்த பள்ளியில இன்றைக்கு 550 பேரோ 600 பேரோ இருந்திருக்காங்க. அதுக்கு நம்ம முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு ஜானுடைய பெரும் முயற்சி முக்கிய காரணம். அவர் கடந்த 10 ஆண்டுகளில் இதை MCTM பள்ளியே இப்ப 400 பேரோட தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுதான் நிலைமை, யதார்த்தமான நிலைமை. இந்த 550 மாணவர்களுக்காக நம்ம பள்ளி நடத்தணும் அப்படின்றத உறுதியா நிக்கிறோம். ஏன்னா இதுல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாருமே சிறந்த கல்வியாளர்கள். மற்ற மாதிரி லாப நோக்கோட ஒரு கமர்ஷியல் இன்ட்ரெஸ்டோட இருக்கிற யாருமே இதுல இல்லை. எல்லாருமே சிறந்த கல்வியாளர்கள் என்னை தவிர. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல எல்லாருடைய உதவியும் இதுக்கு தேவைப்படுது. இந்த பள்ளியை தொடர்ந்து நடத்துறதுக்கும் இந்த பள்ளியை சிறப்பாக நடத்துறதுக்கும். ஏன்னா மூவாவனுடைய நோக்கமே ஏழை மாணவர்கள் கல்வி பயிலணும் அப்படின்றதுக்காக தான் 1955 இந்த பள்ளியை நிறுவியிருக்கார். அதே மாதிரி இது தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு நினைச்சதுதான் டாக்டர் DM சுந்தரவாதனும் அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியை நடத்தினார். இதுக்காவது 40 லட்சம், அதுக்கு 2.25 கோடி குத்தகை அமௌண்ட். அப்படி இருக்கிற போது கிட்டத்தட்ட இந்த 2 பள்ளிகளினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களை மாதிரி தமிழ் ஆர்வலர்கள்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா இது ரெண்டுமே தமிழ் தென்றல் திருவிக்கா மற்றும் தமிழறிஞர் மூவா அவர்களால் தொடங்கப்பட்ட பள்ளி. திருவிக்கா பெயரால் மூவா அவர்களால் தொடங்கப்பட்ட பள்ளி. இந்த பள்ளியின் இன்றைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்புறோம். நமக்குள்ளேன்றது
தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்குள்ளும், தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குள்ளும் இருக்கிறது. இதை ஈஸியா இதை செஞ்சு முடிச்சிடலாம், சுலபத்துல செஞ்சு முடிச்சிடலாம். என்னன்னா என்ன என்ன தேவைன்னா, கட்டிடம் இருக்கு, இடம் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, மாணவர்கள் இருக்காங்க. ஆனா இந்த மாணவர்களை கூட்டணும் ஒண்ணு. ரெண்டாவது, இதுல மேம்படுத்தப்பட்ட வசதிகளை செய்யணும். அப்படி இருக்கிற போது பொருளுதவி தரவங்க பொருளுதவி தாங்க, பொருளுதவி தர முடியாதவங்க நாங்க ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு ஸ்மார்ட் போர்டு வைக்கிறோம், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி தரோம், இல்ல டாய்லெட்டை கட்டி தரோம், என்ன விதமான உதவிகள் கொடுத்தாலும் இரு கரம் கூப்பி உங்களை அனைவரையும் விரும்பி வேண்டிக் கொள்கிறோம். அனைவரும் பொருள் தருக, அருள் தருக. இந்த பள்ளியின் நிர்வாகத்தை மேலும் சீர்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி திரு தாமோதரன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள். திருக்குறளை பரப்புவதன் போல திருவிக்காப்பள்ளியின் புகழையும் பரப்பி, திரு BM சுந்தரவதனம் மேரால் இயங்கும் பள்ளியும் புகழையும் பரப்பி மாணவர்கள் சேர்ப்பதற்கு உதவி செய்து இந்த பள்ளியின் இந்த வட்டாரத்திலேயே இந்த பள்ளி சிறந்த பள்ளி என்பதை மேலும் நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பை தேடித்தாருங்கள். உங்களது தொடர்புகள் மூலமாக, உங்களது நண்பர்கள் மூலமாக, உங்களுக்கு தெரிந்த தொழிலதிபர்கள் மூலமாக இந்த உதவியை நாடி வேண்டிக் கொள்கிறோம். அனைவரும் தயவு கூர்ந்து இந்த பள்ளியை மேலும் சீர்தூக்குவதற்கு எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். விருது பெற்ற இருவருக்கும் எனது வாழ்த்துக்கள், விருது பெற இருப்பவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.